பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். நம்ம இந்த டிசம்பர் மந்தில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நாட்களில் நம்ம இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் இந்த வருடம் தேவன் எல்லார் வீட்லேயும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இயேசு பிறப்பின் ஒரு கொண்டாட்டத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஒரு வசனத்தை நான் பேச விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்ம அவனுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்க ஏசாயா இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமா எழுதுறாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாரு, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படிலாம் அவருக்கான நாமங்களை சொல்றாரு. மத்தேயுல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இங்க புதிய ஏற்பாட்டுல மேத்யூல பார்க்கிறோம். கன்னி ஸ்திரீ வயிற்றுல, மரியாள் வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய வார்த்தையை நம்ம இப்போ வாசிச்சோம். அடுத்து லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11 வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தர் என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும் என்று லூக்கா எழுதுறாரு. மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்று தேவதூதர்கள் குட் நியூஸ் ஷேர் பண்றாங்க. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், ஏசாயா சொல்றாரு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி, கன்னி ஸ்திரீ வயிற்றுல இருந்து அவர் பிறப்பார் என்று சொல்லி மத்தேயுல பார்க்கிறோம். லூக்கால பார்க்கிறோம் அவருடைய பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தையும், அது மன மகிழ்ச்சியையும், அது ஒரு விடுதலையும் மனுஷனுக்கு கொடுக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம் இயேசு கிறிஸ்து இப்பதான் குழந்தையா பிறந்தது, நம்ம ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறோம்னு. இயேசு அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் சிருஷ்டி கர்த்தர். ஏன்னா வசனம் சொல்லுது, யோவான் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சிருஷ்டிக்கப்பட்ட எதுவுமே இயேசு இல்லாம சிருஷ்டிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, இயேசுக்குள்ள என்ன இருந்ததுங்களா? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. மீண்டும் இங்க நம்ம பார்க்கிறோம், மனுஷருக்கு இயேசு ஒளியா இருக்கும்படி தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரு. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் வெளிச்சத்தையும் கொண்டு வருகிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் இந்த குழந்தையா கன்னி மரியாளுடைய வயிற்றுல, தாயினுடைய வயிற்றுல பிறந்தாரு. ஆனா அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரே ஆதியும் அந்தமுமா இருக்கிறார் என்று சொல்லி. அவர் சிருஷ்டி கர்த்தரா இருக்கிறார். அவரை கொண்டு, அவருக்காக, அவருக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப எதுக்கு அவர் குழந்தையா இந்த பூமியில பிறக்கணும்? எதுக்கு இந்த சிலுவையை சுமக்கணும்? ஏன் இந்த பாடுகள் வழியா போனோம்? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்புக்குள்ள நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவர் மனுஷனை அவர் அவருடைய
குடும்பமாக அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படிக்கு சிருஷ்டித்தாரு. அவர் கிரியேட் பண்ணதிலே, அவர் சிருஷ்டித்ததிலே அவர் மிகுந்த சந்தோஷம் கொண்டது எது தெரியுங்களா? மனுஷனை சிருஷ்டிக்கும் போது. ஏன்னா மனுஷனை அவருடைய சாயலின்படியே அவர் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மையும் இந்த பூமியில உண்டாக்கிதான் மனுஷனே என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரு. அப்படி அவருடைய இமேஜ்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய பேச்சை கேட்காம அவர் பண்ணாத என்று சொன்ன ஒரு கட்டளையை மீறி அவர் சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிடுறாரு. அதனால அவருக்குள்ள இருந்த ஒளி இருளாய் மாறுகிறது, அவருக்குள்ள இருந்த ஜீவன் மரணமாய் மாறுகிறது, அவருக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் சாபமாய் மாறுகிறது. ஆண்டவர் எதெல்லாம் அவருக்கு நன்மையா அவரு படைச்சாரோ ஆதாம் எல்லாவற்றையும் பிசாசினுடைய வஞ்சனையினால விழுந்து போனாரு. ஆனா ஆண்டவர் உடனே அந்த இடத்துல நினைச்சிருந்தா பிசாசை என்ன பண்ணிருக்கலாம்? உடனே அந்த இடத்துல பிசாசை ஒன்னும் இல்லாம டிஸ்ட்ராய் பண்ணி ஆண்டவர் ஆதாமையும் பிசாசையும் டிஸ்ட்ராய் பண்ணி மீண்டும் அவர் என்ன வேணாலும் அவர் கிரியேட் பண்ணிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் நீதி உள்ளவர். வேதம் சொல்லுது அவர் நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி. அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் ஒருத்தவங்க கிட்ட நான் ஈக்குவலா ஃபைட் பண்றேன்னாக்கா, ஒரு 5 வயசு குழந்தைய கொண்டு எனக்கு முன்னாடி நிக்க வச்சு நீங்க இவர்கிட்ட சண்டை போட்டு வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கன்னா அது எத்திக்ஸே இருக்காது. அதுல நாங்க ஜெயிச்சாலும் யாரும் என்னை பார்த்து ஓ நீ ஜெயிச்சிட்டீங்களா அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ பிசாஸ் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவன் நினைச்சா ஆண்டவர் படைச்ச ஆசுவாதத்தை, ஆண்டவர் படைச்ச நன்மை, ஆண்டவர் படைச்ச சுகத்தை, ஆண்டவர் கொடுத்ததான சிருஷ்டிப்பை நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன், நான் கெடுத்துடுறேன், ஆண்டவரால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. ஆனா ஆண்டவர் அந்த பிசாசுடைய திட்டத்தை பார்த்து சொன்னாரு. அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்னாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அவர் ஒரு பிளானை வச்சாரு. பிசாசு என்ன பிளானை மனுஷனுக்கு தீமையா கொண்டு வந்தானோ, ஆனா ஆண்டவர் அதுக்கு பதிலாக ஒரு நன்மையான பிளான், ஒரு ரிடீம் பிளான் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. நான் ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்லி, நான் ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லி மனுஷனை நான் உண்டாக்குனேன். ஆனா நீ என்ன பண்ண? அந்த மனுஷனை என்கிட்ட நீ பிரிச்ச. ஆனா மீண்டும் நான் படைச்ச மனுஷனை என்னுடைய பிள்ளைகளாய் அவர்களை நான் சுதந்திரிக்க போறேன்னு சொல்லி அதுக்கு அவர் பண்ண ஒரு பிளான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமிக்கு வந்தது. அவ்வளோ பெரிய தேவன், அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அவரே சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார், அவரே தொடக்கமா இருக்கிறார், அவரே முடிவுமா இருக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் சிருஷ்டிப்பு இல்லை. அப்படிப்பட்டதான தேவன் அவர் மனுஷனா இந்த பூமிக்கு வர்றதுக்கு திட்டம் வைத்தாரு. அதுதான் ஆதியாகம புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி வரணும் திட்டம் வைத்தாரு? ஒரு கன்னி ஸ்திரீயின் வயிற்றுல ஒரு பாலகனாய் அவர் இந்த பூமியில பிறக்கணும். ஏன்? இந்த 5 வயசு குழந்தைகிட்ட அவன் ஜெயிச்சவனை அவங்ககிட்ட இருந்து ஒரு வெற்றி எடுக்கணும்னா அவன் ஈக்குவலான ஸ்ட்ரென்த் உள்ள வயசு உள்ளவங்களாதான் ஒரு குழந்தைய அனுப்ப முடியும். அதே போலதான் மனுஷனை எப்படி பிசாசு வஞ்சித்தானோ அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மனுஷனாவே வரேன் இந்த பூமிக்கு. நீ அவனை எப்படி ஏமாத்தி என்னுடைய நன்மையெல்லாம் திருடினியோ அதே போல நான் மனுஷனா உன்கிட்ட இருந்து நான் எப்படி மனுஷன் ஏமாந்து எல்லாவற்றையும் விட்டு போனானோ அதை நான் திருப்பியும் மீட்டு கொள்ளுவேன்னு சொல்லி இந்த பூமியில அவர் இரட்சகராய் இயேசு இந்த பூமியில பிறந்தாரு. அதனாலதான் இந்த ஏஞ்சல்ஸ் எவ்வளோ வருஷம் 4000 வருஷத்துக்கும் மேலா வெயிட் பண்ணி ஏஞ்சல்ஸ் இயேசு பிறந்தாருன்றதை கேள்விப்பட்ட உடனே மகிழ்ச்சியோடு அங்க இருந்துதான மெய்ப்பர்களை பார்த்து சொல்றாங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு, பூமியில மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. ஏன்? இனிமே மனுஷனுக்கு அடிமைத்தனம் கிடையாது, இனிமே மனுஷனுக்கு பாவம் கிடையாது. பாவத்துல அவன் தரித்திரத்திலேயோ பாவத்திலேயோ அடிமைத்தனத்திலேயோ நரகத்திற்கோ அவன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் மேலிருந்த கட்டை அவிழ்க்கும்படிக்கு அவனை அடிமையாய் இல்லாமல் அவனை
தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறதான ஒரு சொல்யூஷன், ஒரு ரிடீமர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு மனுக்குலத்துக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினது. அன்பான ஜனமே, இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பார்த்து நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த ரிடீமரை நீங்க பிறக்கும்படி நீங்க கூப்பிடுவீங்கன்னா, நீங்க இந்த இயேசுவை எனக்காக வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்துல வாங்க ஆண்டவரே, என் வீட்டுல வாங்க ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில பிறங்க ஆண்டவரே நீங்க சொல்லும் போது, தாவீதின் ஊரில 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்ததான அந்த குழந்தையாகிய இயேசு அந்த இடத்துல அவர் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினாரு. மனுக்குலத்துக்கு ஒரு விடுதலையும் சந்தோஷத்தையும் அவருடைய பிறப்பு கொண்டு வந்தது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த டார்க் சிச்சுவேஷன்ல இருந்தாலும், உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட இருளில இருந்தாலும், மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருந்தாலும், உங்களுக்கு ஒரு நற்செய்தி என் அன்பான ஜனமே, இயேசு பிறந்திருக்கிறாரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துல ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதான இம்மானுவேல் பிறந்திருக்கிறாரு. இனிமே கடவுள் உங்களுக்கு தூரமா இல்ல. நீங்க நம்புவீங்கன்னா, நீங்க அவரை கூப்பிடுவீங்கன்னா, அவர் உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள உங்களோடு கூட இருக்கும்படி அவர் பிறந்திருக்கிறாரு. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறாரு. அதனாலதான் நம்ம யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் எவ்வளவாய் இந்த உலகத்தில அன்பு கூர்ந்து, எவ்வளவாய் இந்த ஜனங்களை நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு. ஏன்? ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்ல. ஒருவனும் நரகத்துக்கு போவது தேவனுக்கு சித்தம் இல்ல. அவருடைய பிறப்பு உன்னுடைய மீட்பா இருக்கிறது. இந்த பூமியில இயேசுனுடைய பிறப்பு உன்னுடைய ரட்சிப்பா இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், என் லைஃப்ல நான் ஏன் பிறந்தனே தெரியல, எனக்கு ஒரு நோக்கமே இல்லை, என் லைஃபே ஒரு கேள்வியா இருக்குன்னு. உன்னை படைத்ததான சிருஷ்டி கர்த்தர் உனக்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறாரு. அவர் உனக்காக மரித்திருக்கிறாரு. அவர் உனக்காக உயிரோட எழுந்திருக்கிறாரு. இன்றைக்கு அவர் ராஜாவாய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை நீ விசுவாசிக்கும் போது, நம்ம ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தபடி அவர் அதிசயமானவரா இருக்கிறாரு. அவர் அதிசயம் செய்கிற தேவன். என் அன்பான ஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல உனக்கான நற்செய்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் அதிசயமானவர். இதுவரைக்கும் நீ பார்க்காத அதிசயத்தை இன்றைக்கு இந்த இயேசுவை நீ விசுவாசிப்பாய் என்றால், உன் இருதயத்துல கூடுவாய் என்றால், அவர் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன்னுடைய தொழிலில அவர் ஒரு அதிசயத்தை செய்ய, he is a miracle working God. அவர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். என் ஜனமே, நீ அதிசயத்தை காண்பாய் என்று சொல்லி உன்னை நான் வாழ்த்துகிறேன். அதே போல அவர் சமாதான பிரபுவா இருக்கிறாரு. அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாரு. அவர் நித்திய பிரபுவா இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் குழந்தை இல்லைங்க, அவர் உனக்காய், அவர் இன்றைக்கு சிம்மாசனத்துல ராஜாவாய் உட்கார்ந்து இருக்கிறாரு. மீண்டும் வரப்போகிறாரு. குழந்தையா இல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போறாரு. அவர் வரும்போது எக்கால சத்தம் ஒலிக்கும். அவர் வரும்போது மேகங்கள் திறக்கப்படும். தூதர்கள் அவரோடு கூட வருவாங்க. அதுல நீங்களும் கூட அவரோடு கூட வர விரும்பினா, இல்ல அவர் வரும்போது ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பினா, உங்களுக்கான அந்த தருணம் என்ன தெரியுங்களா? இந்த இயேசுவை உங்களுக்காய் கொடுத்ததான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வர விரும்புகிறாரு. அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் பரலோகத்தை பிறக்கிறவர்களா இருக்கீங்க. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக பூமியில பிறந்தாரு. நீங்க இன்னைக்கு ஒருவேளை இயேசுவை அறியாதவங்களா இருந்தா, அவரை நீங்க இதுக்கு ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தா, இன்னைக்கு என் கூட இயேசுவே என் இதயத்துல வாங்க. நீங்க எனக்காக பிறந்தீங்க, எனக்காக நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்க. என்னுடைய சாபத்தை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய வியாதியை நீ சிலுவையில சுமக்கும்படியாய் நீங்க பிறந்தீங்க. உங்களுடைய பிறப்பு ஒரு நற்செய்தி என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று என்னோடு கூட நீங்க சொல்லுவீங்கன்னா, என் அன்பான ஜனமே, உன்னை பார்த்து நான் சொல்றேன், இன்றைக்கு இயேசு உன் வாழ்க்கையில பிறக்கிறவரா இருக்கிறாரு. நீ பரலோகத்தில் அவருடைய பிள்ளையாய் பிறக்கிறவனா இருக்கிறாய். உன் வாழ்க்கை தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு உன்னுடைய நற்செய்தி, ஜீசஸ்
wants to born in your heart. இயேசு உன் இருதயத்தில் பிறக்க விரும்புகிறாரு. அவர் பெத்லகேம்ல மட்டும் இல்ல, உன் வீட்டுல, உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன்னுடைய இருளான சூழ்நிலையில அவர் பிறக்க விரும்புகிறார். ஏன் என்றால் அவர்தான் மெய்யான ஒளியா இருக்கிறாரு. அவர் பிறக்கும் போது இருள் நீங்குகிறது, வெளிச்சம் உண்டாகிறது, எல்லாம் தெளிவாய் கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. God bless you and you have a blessed Christmas. கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் மூலமா உங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்க குடும்பத்தாரும் இந்த நாள்ல சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் இருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறோம். மேரி கிறிஸ்துமஸ். கிறிஸ்மஸ்.